பூபதி தம்பி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. 1990களில் இருந்த குடும்ப பெண்கள் பூரா நல்லபடியாக குடும்பம் நடத்துனாக்கா. ஆனால் இப்போ இருக்கிற பொம்பளை பூரா கல்யாணம் முடிச்சு காதலிச்சு தான் முக்கால்வாசி திருமணம் முடிக்கிறாங்க. ஆனாலும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு வேகமாக வாழ்க்கையை விட்டு வெளியேறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், அப்போ உள்ள பாசம், அப்போ உள்ள கணவன் மனைவிட்ட இருந்த அன்பு உண்மையானதாக இருந்துச்சு. அதனால் அடித்தாலும் பிடிச்சாலும் மூக்கை சரட்டுன்னு சிந்தி போட்டுட்டு நம்ம புருஷன் நம்மளை அடித்தேன் உரிமையோட. இதில் என்ன இருக்குது? அப்பா அத்தா அண்ணன் தம்பியை எங்கள் அம்மாவெல்லாம் எங்கள் அப்பா அடித்து போட்டுட்டாருண்டா, எங்கள் மாமா மாதிரிலாம் என்ன செய்வாங்க, எங்கள் அக்காவை ஏன் அடித்த அப்படின்னு எங்கள் அப்பா கழுத்தை பிடிச்சிருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா என்ன தெரியுமா, விடுறா ஏன் புரிச்சேன் அடிப்போம், நாங்கள் கூட்டிக்கிடுவோம், நீ என்னடா கேட்குறது, போட வெளியில் அப்படின்னு எங்கள் மாமாவை பற்றி விட்டுருக்கு. ஏம்மா உன்னை அடிக்க வரையில் அப்பா மாமா விளக்குறாரு, நீ ஏம்மா மாமா பத்துறேன்னு நான் கேட்டேன்டா. அவங்க அம்மா சொல்லுவேன், நம்ம அப்பா தான், நம்ம குடும்பம் தான் நம்மளுக்கு வாழ்க்கை. மாமை மாதிரிலாம் அடுத்த கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அவன் குடும்பத்தை பார்க்க போயிடுவேன். இவங்க நம்ம அப்பாவை அடிக்கிறதுக்கு விடக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லும். அந்த அளவுக்கு கணவன் தன்னை கொடுமைப்படுத்தினால் கூட, கஷ்டப்படுத்தினால் கூட அந்த அளவுக்கு அன்பு செலுத்தியிருந்தாங்க அப்போ உள்ள பெண்களும் ஆண்களும். ஆனால் இப்போ உள்ளவங்க அப்படி கிடையாது. இப்போ உள்ள அழகாக இருக்கா பொண்ணு, ஆஹா அந்த பொண்ணு அழகாக இருக்குடா, அந்த பொண்ணை நம்ம காதலிச்சு சைட் அடித்து நம்ம நாலு ஆம்பளை பயல்கிட்ட இங்கே வரும் இது என் காதலி அப்படின்னு காட்டுறதுல தான் பெரிய இது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆம்பளை. பொம்பளை அதே மாதிரி ஒரு ஆம்பளைகிட்ட பழகுறா, அது கம்மி. நம்ம சுமாராக இருக்கோம். 4-5 பேர் நம்மளை சுற்றி வந்தேன்னா நம்ம பெரிய ஆள் அப்படி நினைக்கிறா இப்போ எண்ணம். அதாவது உடல் சார்ந்த காதலாகவே இப்போ உள்ள காதல் போயிட்டுருக்கு. அதனால தான் அன்பு பாசம்ன்றது இல்லை. அவங்களுடைய அந்த இது பூரா பூர்த்தியானவொடனே அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே அதுவும் முக்கியமாக அப்போ உள்ள பெண்களுக்கு வெளியில் வாழ்கிறதுக்கான வழிமுறைகள் தெரியலை. அப்போ படிப்பறிவு கம்மியாக இருந்துச்சு. அதனால் வெளியில் எப்படி வாழ்க்கை நடத்துவோம், எப்படி குடும்பம் நடத்துவோம், ஆத்தாடி நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு போனோம்னா நம்ம புருஷன் இல்லாமல் நம்ம போய் எப்படி குடும்பம் நடத்துவோம், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. இப்போ இருக்கிறது பிள்ளைகளுக்கு பூரா நல்லா படிக்க வச்சு போடுறாங்க. படிக்க வச்சு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நல்ல வழிமுறைகளை வகுத்து கொடுத்துட்றாங்க பெற்றவங்க. அப்போ என்ன செய்யுது, நம்ம இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். இப்போ நான் இருக்கேன், இந்த ஃபோனில் பேசுகிறப்ப எனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ என் புருஷனே இல்லாமல் என்னால் வாழ முடியும், இதில் வர சம்பளத்தை வச்சு என் பிள்ளைகளை வச்சு நான் வாழ்ந்துட முடியும் அப்படின்ற எண்ணம் எனக்கு உருவாயிடுச்சுன்னா என் புருஷனோட சரிமல் கட்டுவேன். சரிமல் கட்டி உன்னோட இல்லாமல் கூட நான் வாழ்வையா அப்படின்னு சொல்லி வழக்கடிப்பேன். அங்கே பாசம் அன்பு அங்கேருந்து எடுக்கப்படும். அந்த மாதிரி அன்பு பாசம்ன்றது இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ உள்ள காலகட்டங்களில் பெண்கள் எப்படி இருந்தாலும் சொந்தக்காரவங்களுக்குள்ளே கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. அழகு பார்க்குறான், பொண்ணாக இருக்கணும் ஆம்பளையாக இருக்கட்டும், அழகை பார்க்குறாங்க. அதனால் நிறைய டைவர்ஸ் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரின்னா லைக் பண்ணுங்கள், தவறாக இருந்துச்சுன்னா இங்கே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. பூபதி தம்பி மாதிரி